அனைத்து தமிழர்களும் வணக்கம். நம்ம சேனலான எக்ஸ்பர்ட் 24/7 சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அருகில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டெக் சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குள்ளே அறிந்து கொள்ளலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்போட சப்ரானான ரியல்மி C1 அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட அன்பாக்சிங் தான் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள், ஒரு ஸ்கிப் பண்ண வேணாம். ஸோ இந்த ஆப்ஷனில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, மாடல் எப்படி இருக்குது, ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மொபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான C1 மொபைல் இருக்குது. நான்ச் டிஸ்பிளேவோட இருக்குது. 6.2 இன்ச் டிஸ்பிளே சைஸு பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது. சேம் இது பார்த்திங்க அப்படின்னா ரியல்மி 1 மாதிரியே தான் இருக்குது. ஸோ பட்ஜெட் அப்படின்னு ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு 6,999 ரூபா தான் பட்ஜெட்டு. ஒரு 8,000 ரூபாய்க்குள்ளே ஒரு நான்ச் டிஸ்பிளே இவ்வளோ பேட்டரியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது பெஸ்ட்டாக தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோடைய எதுக்குடைய காம்படிட்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐ கூடிய நேரடி காம்படிட்டர் நான் சொல்லுவேன் நான். ஸோ அந்தளவுக்கு மாடலே அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது. பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கண்ணாடி சைனிங்காக கொடுத்துருக்காங்க. நான்ச் டிஸ்பிளே. ஸோ அந்தளவுக்கு இந்த பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். இதோட ஹெட்செட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்செட் மட்டும் கிடையாது இதில். ஸோ அது போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த மொபைலையும் பார்த்தீங்கன்னா ஹெட்செட் வந்து நம்ம கொடுக்குறது கிடையாது. ஸோ சார்ஜரு கேபிள் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மேனுவல் யூசேஜ் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது சூப்பராகவே இருக்குது. ஸோ அடுத்து மொபைலை பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4230 mAh பேட்டரியில் ஒரு நான்ச் டிஸ்பிளேவோட 6.2 இன்ச் டிஸ்பிளேயில் ஒரு ஐபிஎஸ் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே தான். பேக்கில் பார்த்தீங்கன்னா டுவல் கேமரா, ஃப்ரண்டில் கேமரா ஓகே தான். மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைனிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளாக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. சாம்சங் பார்த்தீங்கன்னா ஹேர் அண்ட் மாடலில் கொடுத்துருப்பாங்க பேக்கில் அந்த சைனிங். ஸோ அந்தளவுக்கு சைனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல் இந்த பட்ஜெட்டில் பார்க்குறப்ப இது நான் பெஸ்ட்டு தான் சொல்லுவேன். இதோடைய ஒரு இது என்ன குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் பேக்கில் கிடையாது. ஸோ அது ஃபேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா 2GB RAM 16GB மெமரி. ஸோ அந்த 2GB ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் போக 8GB தான் இருக்குது. ஸோ 8GB மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து 13+2. ஸோ கேமரா ஓகே தான். ஸோ கேமரா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்பச்சர் 2.2 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாலும் 2.4 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா 8MP கேமரா. ஸோ 8MP கேமராவுக்கும் சும்மா அருமையாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் இது பெஸ்ட் தான். எம்ஐ கம்பேர் பண்ணுறப்ப கேமரா கிளாரிட்டி வந்து ஒரு அவ்வளோ அருமையாக இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் 8.1 ஓரியல் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கலர் வைஸ் அது ஓப்போடைய ஓன் கலர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டிஸ்பிளே வர மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா 5.2 கொடுத்துருக்காங்க. மேலும் நம்மளுடைய தகவலை உடனே கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. ஃபேஸ்புக் ட்விட்டரில் ஃபாலோ பண்ண அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்க. அதை கிளிக் பண்ணி நேரடியாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனியாக அமையட்டும். நன்றி.